எங்கள் அம்மா கஷ்டப்பட்டு புளியை வாங்கி அவங்க கையாலே கொட்டையெல்லாம் எடுத்து எனக்கு கொடுத்தா இந்த பூச்சிக்கெல்லாம் எப்படி தான் ரூட்டு கரெக்டாக தெரியுமோ டப்பாவை எவ்வளோ டைட்டாக அடைச்சி வச்சிருந்தாலும் உள்ளே புகுந்துருது. நல்ல வேலை பூச்சி ஸ்டார்டிங் சைஸில் இருந்ததுனால தெய்வ புண்ணியத்துக்கு பார்த்துட்டேன். அதனால் டக்குன்னு வெளியே தூக்கி வச்சுட்டேன். அப்புறம் யூஸ்வலாக அந்த 7 நாள் மீல் ப்ரிப் அப்படின்னு பண்ணுறதை பார்த்தா எனக்கும் பண்ணலாம் அப்படின்னு தோணும். ஆனால் சனி நேரில் படுத்துறங்கவே நேரம் கரெக்டாக இருக்கும்போது அடுத்த வர 5 நாளைக்கு எல்லாத்தையும் எங்கே ரெடி பண்ண மாட்டேன். ஆனால் பேசிக்காக தேவைப்படுறேன் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் தேங்காய் துருவி ஃப்ரீஸ் பண்ணுறதுன்னு சில்லறை வேலைகளை ஒரு வேளை எனக்கு சுறுசுறுப்பாக இருந்துச்சுன்னா உட்காந்து பண்ணிக்கிட்டு இருப்பேன். அப்படிப்பட்ட ஒரு அழகான நாள் தான் இன்றைக்கி. அப்புறம் இங்கே பெங்களூரில் தட்டு இட்லி அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸ். அது வேறு ஒன்றும் இல்லை, தட்டி ஷேப்பில் இட்லியை ஊற்றினா அதுதான் தட்டு இட்லி. எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கடையில் நேற்று ஆசாசியாக ஆர்டர் போட்டால் இட்லி மேலே கொஞ்சோண்டு புடியை போட்டு ஏமாற்றி விட்டுட்டாங்க. எங்காலும் பார்த்துட்டு மனசு நொந்துட்டாப்ல. அப்போ தான் நோ வெரி மை சார், நாளைக்கு நான் பண்ணி தரேன் எனக்கு தெரியும் சொல்லி அழகாக இட்லி தட்டில் தோசை மாதிரி ஊற்றி நல்ல கீழே இட்லி பொடியை போட்டு குளிப்பாட்டி எடுத்து அப்படியே இந்த இட்லி எடுத்தால் பெரிய நிலா மாதிரி பார்க்கவே அழகாக இருந்துச்சு. இதுக்கு மேலே சோப்பு போடுற மாதிரி பொடியை தடவி சாப்பிட்டு பார்த்தா என்ன சாப்பிட்டு செம்மையாக இருந்துச்சு. ஆனால் அந்த கடலை பருப்பு தான் ஒரு ரெண்டாக கொட்டி தொலைச்சிட்டேன்.